இன்றைய வீடியோ பதிவு நேற்றைய வீடியோ பதிவோட தொடர்ச்சினே சொல்லாங்க. நேற்று வீடியோ நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, 2வது ஜாமமும் 3வது ஜாமமும் திரு விஜய் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். வாக்கு எண்ணிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வெற்றியாகவே அமையும்னு சொல்லியிருப்போம். அதே போல தான் அமைஞ்சது. முதல் ஜாமம் கிட்டத்தட்ட ஒரு 8:30 8:40க்கு முடியும். அதுக்கப்புறம் 2வது ஜாமங்கிறது ஒரு 1:30 1:40க்கு முடியுங்க. முன்ன பின்ன ஒரு 2-3 நிமிஷம் 5-6 நிமிஷம் மாறும். அதுக்கு காரணம் இந்த சூரிய உதயம் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்போம்னா, திரு விஜய் அவர்களுக்கு எப்படி வெற்றி அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடைச்சதோ அதே மாதிரி நேரம் எதிர்கட்சிகளுக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு 1:30 மணி வரைக்கும் திரு விஜய் அவர்கள் கடகடன்னு மேலே வந்திருப்பார். ஒரு 105 108 110லாம் வந்திருப்பார். அதுக்கப்புறம் அங்கேயே அதுலேயே ஒரு ஃப்ரீஸ் ஆன ஸ்டேட் மாதிரி ஆகிருக்கும். வின்னிங் தான், ஜெயிச்சிட்டாரு, அதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு 120 140 150 அப்படின்லாம் போகும்னு பார்த்தா அதெல்லாம் நடக்கல, அப்படியே நின்றுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த வேகம் மட்டுப்படக்கூடிய நேரம் அது. அதை தான் நேற்று வீடியோ சொல்லியிருப்பேன். அது எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கும்னு. அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 சீட்டு வரைக்கும் தான் ஜெயிச்சிருந்த திமுக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு 74 வரைக்கும் இது வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ இது அவங்களுக்கு சாதகமான நேரம். ஆனால் வெற்றிங்கிறது விஜயை சார்ந்தது தான். அவர் தான் ஜெயிப்பார். அதை பற்றி நம்ம ஏற்கனவே பழைய வீடியோக்களில் பேசியிருக்கோம். நன்றி.